ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம வந்து நெக்கு டிசைன் மட்டும்தான், கட்டிங் மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம வேறு எந்த மாடலும் கிடையாது. இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நெக் வந்து எப்படி தைச்சா ரொம்ப நல்லா இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேன்வஸ் கொடுத்து தைக்கிறது வந்து நம்ம எப்படி தைச்சோம்னா அந்த கார்னர்லாம் கிளியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இது ரொம்ப நெக்கு சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப நெக்கு மாடலுமே அந்த இது கட்டிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வஸ் தான். இது வந்து பிளாக் கலரு. நம்ம வந்து அது லைனிங் துணி, பிங்க் கலர் வந்து லைனிங் துணி. இது நம்ம இதில் ஒட்டிக்கலாம். பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கேன்வஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி இருக்கிறோம். நம்ம இதில் இந்த கேன்வஸோடு தான் நம்ம வெட்டி தைக்க போகிற நெக். இதில் இப்போது இது பேக்கு நம்ம லைனிங்கெல்லாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறோம். பேக் லென்த்து, நம்ம நெக் லென்த்து, அந்த ப்ராட் நம்ம எவ்வளோ அகலம் வைக்கிறன்றதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு. நம்ம நெக் ப்ராட் நீங்கள் வந்து உடம்புக்கு தகுந்த மாதிரி வைப்பீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கினே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிள் மாடல் தான் இது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். நல்லா கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் மாடல். இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சிம்பிளாக இருந்தாலும் ரிச்சாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு மாடலில். அந்த கலர் காம்பினேஷனுக்கு அது நல்லாயிருக்கும். நம்ம இது மடித்து தைக்கிறது எல்லாமே வந்து நம்ம அந்த கேன்வஸில் தைச்சிக்கலாம். ஏன்னா கேன்வஸ் ரொம்ப தின்னாக இருக்காது, லைனிங்கில் ஓட்டுறதுனால உங்களுக்கு அந்த தைக்கும்போது இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு தைச்சி திருக்கும்போது அந்த கார்னர்லாம் கிளியாமலே வரும். இதில் ஏன்னா நம்ம வந்து பேக்கில் வச்சு நம்ம அது மார்க் இது பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணி எல்லாமே நம்ம ஊசி அடிச்சிருக்கோம். ஷோல்டர் இதெல்லாமே இது பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து நம்ம என்னென்ன இந்த அளவுன்னு கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு ஊசி குத்துனீங்கன்னா துணி நவராமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நம்ம இது நெக்கு சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போது தையல்லாம் போடும்போது வந்து சின்ன தையலை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திரும்பும்போது அழகாக நல்லாயிருக்கும். இது கேன்வஸ் ரொம்ப ஆடாலாம் இருக்காது. நம்ம வச்சுக்கிற கேன்வஸ் அந்த பிளாக் கலர் கேன்வஸ் வந்து ரொம்ப ஆடாக இருக்காது. ஆடாக இருந்ததுன்னா நான் ஃபினிஷிங் ரெடியாலாம் வெட்டிட்டு நம்ம தைச்சிருப்போம். இது வந்து ஆடாலாம் இருக்காது, ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அது வெட்டி தைக்கும்போது உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அதனால தான் நம்ம அப்படியே கேன்வஸ் மேலே நம்ம தையல் போட்டு தைக்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் திருப்பலாம், அந்த கார்னர்லாம் வந்து கொஞ்சம் கிளியாமல் இருக்கும். நம்ம மேலே தையல் போட்டோம்னா அந்த கேன்வாஸ் வந்து இது பண்ணாலும் நல்லா கிரிப்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு கிளியாது நெக். அது இல்லை அந்த கார்னர்லாம் கொஞ்சம் சீக்கிரத்தில் விட்டுற மாதிரி வந்துடும். அது மாதிரிலாம் எதுவுமே இதாகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ். நம்ம வந்து நெக்கு துணி வெட்டிக்கலாம். வெட்டியிருக்கும் பாருங்கள், கட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாம் திருப்பிக்கலாம். நம்ம பேக் மட்டும் தான் தைக்கிறோம். ஃபுல் ஃபினிஷிங்கெல்லாம் நான் போடல. ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங் நான் காட்டல உங்களுக்கு. நான் அந்த நெக் ஒர்க்கு இந்தமாரி தான் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக நெக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மாடல் பார்க்கும்போது. இது ஃப்ரண்ட்டுமே வந்து வி நெக் மாரி வந்துடும். ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த பேக்கு கேன்வஸ் வச்சு தைச்சினா அதுக்கு வந்து இதில் கவர் பண்ணி தைக்கிற மாதிரி தைச்சிக்கணும். மடிக்கும் போது மடிச்சிங்கன்னா அது அப் அண்ட் டவுன் எல்லாம் வராமல் நல்லா அழகாக வந்துடும் திருப்பும் போது. நீங்கள் இதில் நம்ம ஓவர்லாக் போடல, துணி கொடுத்து தைச்சிருக்கிறேன். இப்போ இது மாதிரி பீடிங் மாரி
நான் உள்ள ஓவர்லாக் போடாமல் இருக்கிறதுனால அந்த பிசுறு வராமக்கிறதுக்கோசரம் நான் லைனிங்கிலே கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெக் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓவர் தையல் நல்லா சின்ன தையலாக வச்சு போடுங்க, நல்லா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ரொம்பவே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இது. நெக்கு பாருங்கள், நல்லா அழகாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், கலர் காம்பினேஷனுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த நெக்கு. இப்போ நம்ம சைடு அட்டாச் பண்ணிவிட்டு கை ஏற்றிக்கலாம். இது முடிச்சுட்டு தான் காமிச்சிருக்கேன் உங்கள் ப்ளவுஸ். உங்களுக்கு இதுமாதிரி வீடியோலாம் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக வந்திருக்கு ப்ளவுஸ். இது ஃபினிஷிங்குமே நம்ம பக்காவாக கொடுத்துருவோம். அதேமாதிரி ஃபிட்டிங்குமே நம்ம 100% கேரண்டியோடு தான் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு கட்டிங் பார்க்கும்போதே தெரியும், கட்டிங் எல்லாமே நாங்கள் பக்காவாக உட்காரோம். உங்களுக்கு இது ஃபுல்லாக எம்மிங் பண்ணணும், நெக்கெல்லாம் எம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பேக் எல்லாமே எம்மிங் பண்ணணும். இது கை அந்த கீழே இருக்கிற டிசைன்லாம் சேரீலே வந்ததுனால அது அப்படியே வந்தது, அதனால் அப்படியே ரெடி பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங்கும் ரொம்ப பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இதில். வணக்கம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ இதோட சூப்பர் மாடல் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும், பாருங்கள். வணக்கம்.